கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் நாள், ஆங்கில மாதம் 24/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம், விடியற்காலை 4:29 மணி வரை. பின்பு அனுஷம் நட்சத்திரம். இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பொறுத்தவரை ருது சாந்தி செய்வதற்கும், பூ முடிப்பதற்கும், நாமகரணம் அதாவது பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கும், காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒருவருக்கு புதிய இடத்தில் வேலையில் சேர்வதற்கு, அதாவது பதவி உயர்வு ப்ரமோஷன் ஆகி புதிய இடத்தில் வேலையில் சேர்வதற்கும், அல்லது புதிய இடத்தில் ஏதாவது வேலை கேட்டிருப்பீங்க, அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணுவதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று வெளியூர் வெளிநாடு பயணம் சார்ந்து இன்று வண்டி வாகனங்களில் பிரயாணங்கள் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று வீடு கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று கடன் தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்குவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கடன் வாங்கும் போது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பார்த்துட்டு கடனை வாங்குங்க. மேலும் இன்று விவசாயம் தொழில் சார்ந்து ஏதாவது கதிர்கள் அறுப்பதற்கும், விவசாயம் தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது வாஸ்து பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்றைய திதி தசமி திதி. இந்த தசமி திதியில் மிகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கும் உயர்ற்ற நாளாக அமைகிறது. மனதுக்கு மகிழ்ச்சி தரும் எந்த செயல்களையும் இன்று செய்வதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புதுமனை கிரக பிரவேசம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும், ஏதாவது வீட்டுல மராமத்து வேலைகள் எதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய நபர்களை சந்தித்து ஒரு பேட்டி எடுப்பதற்கும், ஒரு முக்கியமான நபர்களை இன்று சந்திப்பதற்கு உகந்த நாளாகவும் இன்று கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நீர்நிலைகளை, நீர் மேலாண்மையை உயர்த்துவதற்கும், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானமாகவும் தன்னம்பிக்கையுடன் செய்தீர்களானால் அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மதியம் 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரங்கள் மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். விவசாயம் சார்ந்த தொழில்கள் கொடுக்கல் வாங்கல், மேலும் ஏதாவது கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த கௌரி நல்ல நேரங்களில் செய்யும் தொழில்களில் லாபம் தரும் நேரமாக இந்த நேரம் அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுபகோரை நல்ல நேரங்கள். இன்று சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை. 5 மணியிலிருந்து 6 மணி வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இரவு 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய தொழில்களை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஏதாவது தொழில் சார்ந்து புதிய முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஏதாவது உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் ஏதாவது ஒரு கலந்தாலோசனை செய்வதற்கும், ஒரு கான்ஃபரன்ஸான மீட்டிங் செய்வதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்தீர்களானால் தொழிலில் மேலும் ஏதாவது விருத்தி அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறார், மிதுனத்தில் செவ்வாயும் வக்ரகதியில் இருக்கிறார், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் அவர் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அது தடை தாமதங்கள் மூலமாக தள்ளி போவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இது தொழிலில் ஏதாவது முதலீடு செய்யும் போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடனும் கவனமுடனும் கொஞ்சம் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று சக ஊழியர்கள் இன்று உங்களுடைய பேச்சுக்கு சில மதிப்பளிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இருக்கும். சில பேருக்கு இன்னைக்கு ஏதாவது நீங்க சொல்லும் வேலையை கொஞ்சம் தட்டி கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சில பொருள்கள் தானாக துளைந்து போவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று எல்லா பொருள்களையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இல்லாட்டி சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு இன்று யாருடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பேசும்போது தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அது நீங்க பகையாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் லைஃப் பர்சனல் விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது முழங்கால் கால்கள் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மீதி 50% காரியங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது 2ஆம் திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையிலேயே வாழ்க்கை துணைவியை இழந்தவர்கள் 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய கையில ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முடிந்தளவு இந்த வீண் விரைய செலவுகளை நீங்கள் சுப விரைய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அசையா சொத்துக்களில், அதாவது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு குழந்தைகள் பேரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அது இன்று உங்களுக்கு அந்த பணம் உங்களை விட்டு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. இல்ல நீங்க கையிலேயே காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. என் கையில காசே இல்லை, எப்படி நான் வீண் விரைய செலவுகள் செய்வேன் என்று சொல்லுபவர்களுக்கு கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும் அல்லது கோயில் உண்டியில போய் ஒரு ரூபாய் உங்களால் முடிந்த அளவு ஒரு உண்டியில ஒரு காணிக்கை செலுத்தினீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு பேனா, பென்சில், ரப்பர் போன்றவர்கள் ஏதாவது படிக்கும் உபகரணங்களை வாங்கி கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்களாகவும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் முடிந்தளவு தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. நீங்க பேசாம இருந்தா கூட உங்க வாயை கிண்டி உங்களை எமோஷன் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு மற்றவர்கள் அவர்களை உங்களை ரசிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது.
மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த நண்பர்கள் கூட ஏதாவது வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தண்ட செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்த அளவு கொஞ்சம் கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்களும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று வண்டி வாகனங்களை கனரக வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இன்று தக்க ஓய்வுக்கு பின்பு கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் தொழிலாளர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பணியில் நாட்டமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு அதாவது பாகப்பிரிவினை செய்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வீட்டுல கருவுற்றும் பெண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் உடனடியாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது அவர்கள் ஏதாவது ஒரு செமினார்லயோ அல்லது போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய தனி திறமையை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு திருமண தடைகள் நீண்ட நாட்களாக வரன் அமையவில்லையே என்று இருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அந்த வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலங்களை செய்வதற்கு உகந்த நாளாக என்று கருதப்படுகிறது. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக அரசு துறை சார்ந்து ஏதாவது ஒரு பணிகளை முடித்துவிட்டு ஏதாவது ஒப்பந்த பணிகளை முடித்துவிட்டு பில்லு செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா நீங்க போய் இன்று முயற்சி செய்தால் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நற்செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது இன்று முன்னோர்கள் வழிபாடுகள் மூலம் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது கோயில்களில் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக என்று கருதப்படுவதால் அதை நீங்கள் செய்திருக்கான தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் நீண்ட நாட்களாக அதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தையில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று ஏதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று உங்களுடைய தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுடைய மனைவியின் மூலம் வாழ்க்கை துணைவின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணி செய்வது அவசியமாகிறது. ஏதாவது கூட்டு தொழில்கள் சார்ந்து புதிய பிரான்ச்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் கொஞ்சம் வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் அதை சார்ந்த மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது.
மேலும் இன்று தேவையில்லாத சில டென்ஷன்கள் உங்களோட ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது வேற ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பஞ்சாயத்து மன்றத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்த அளவு மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அதுபோல உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடாமல் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு தெரியாத நபர்களிடம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு வெள்ளந்தியா ஏதாவது பழகிறீங்க, தேவையில்லாத சில சிக்கல்களும் அதன் மூலம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்கள் தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் அதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைந்து ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை இன்று சிறு சிறு உபதைகள் தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு கடன் பழைய கடன்கள் இருந்தால் கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டிட்டீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில வீண் விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று சிறு ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இன்று உங்களுக்கு அதாவது நீங்க பேசினா கூட இன்னைக்கு கொஞ்சம் எதிரியாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் நல்லாதான் பழகிட்டு இருப்பாங்க. நீங்க போய் இன்னைக்கு பேசுனீங்கன்னா கூட உங்ககிட்ட ஒரு எதிரியா சித்தரிச்சு நீங்க பேச்சுக்கே கொஞ்சம் மதிப்பளிப்பு இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். முடிந்த அளவு இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நல்லாதான் இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளை கொஞ்சம் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீங்க பாட்டு கம்மன் இருந்தா கூட வேணும்னே உங்களுடைய நொரண்டி உங்களை ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். தொழிலை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று ஒரு 3வது நபர்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் சில சண்டை சச்சரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று கணவன் மனைவி ஏதாவது மற்றவர்கள் ஏதாவது உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது கொஞ்சம் அவசியமாகிறது. யாராவது கொஞ்சம் நீங்க ஏதாவது சண்டை பண்ணீங்கன்னா 3வது நபர் அவங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்த அளவு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பயணம் செய்வது அவசியமாகிறது. பாதுகாப்பான பயணங்களே இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு செய்தியாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த விவசாயிகளை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால முடிந்த அளவு இந்த எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விஷ ஜந்துக்களுக்காக கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. மேலும் விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சேஃப்டியா பயன்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் நீச்சல் குளத்தில் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது விளையாட்டு வீரர்கள் ஏதாவது கிரவுண்ட்ல ஏதாவது உடற்பயிற்சியோ அல்லது பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. தொழிலை பொறுத்தவரை கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த இடத்தில் நீங்க ஏதாவது பண வரவு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் முடிந்தளவு இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். அந்த புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு தேவையான ஒரு லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கொஞ்சம் லாபம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு LICடியோ அல்லது வேற ஏதோ பணம் போட்டு நீங்க வச்சிருப்பீங்க, அது மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு தெரியாமலே வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் திடீர் பண வரவு, நீங்க உங்களை எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து சிலருக்கு சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவானும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் இருப்பதாலும் உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது முன்னோர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு வச்ச ஒரு சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று தொழில் சார்ந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொஞ்சம் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியாக சில உளவியல் தாக்குதல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. யார் எது சொன்னாலும் சரி, உங்க வேலையுடைய இருந்தீர்களானால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் காரியங்களில் சிறு சிறு மன குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. இன்று யாரிடம் பேசும்போது கொஞ்சம் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று யாரை நம்பியும் ஒரு ஜாமீனோ ஒரு சூருட்டியோ போடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. திருமண
திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சிறு சிறு தடை தாமதமாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முக்கிய முடிவுகளில் எடுப்பதில் கொஞ்சம் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் தெளிவான ஒரு சிந்தனையுடன் மன ஒரு தைரியத்துடன் நீங்கள் எடுத்தீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு நாள் குறிப்பதற்காகவும் சுப நிகழ்ச்சிக்கான ஒரு ப்ரீ பிளானிங் செய்வதற்காகவும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு அதென்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது பாதியில ஃபண்ட் இல்லாம வீடு நின்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். அது இன்று உங்களுக்கு ஒரு கேட்ட இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அப்ரூவல் வாங்குவதற்காக நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. பண்ணை தொழிலை பொறுத்தவரை பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு இன்று கொஞ்சம் லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு குறைவாகவே இருக்கிறது. மேலும் வியாபார ரீதியாக இன்று பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலர் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு புனித யாத்திரை சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் அற்புதமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் நீண்ட நாட்களாக ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க போய் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து சிலருக்கு ஏதாவது பணம் பற்றாக்குறை இருந்தாலும் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஒரு நிலங்கள் கிரயம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த மருந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக இயந்திரங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட், அதாவது நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்றவங்களோ ஏதாவது இம்போர்ட் பண்ற பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் சில விரய செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் லாபங்கள் அதிகரிப்பான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் ஒரு கடைசி நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, மீது 50% காரியங்கள் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது யாருக்காவது சிறு உதவிகள், அதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவிகள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை கேட்டார்கள், அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு சிறு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு கோயில்ல போய் ஒரு ரூபா போட்டா கூட அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். மேலும் இன்று உங்களுடைய நண்பருக்கு யாராவது ஒரு நேரம் ஒரு உணவு, அதாவது ஒரு டீ டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட சிலருக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லயோ அல்லது தங்கத்திலேயோ இன்று முதலீடு செய்வது அவசியமாகிறது. ஏதாவது அசையா சொத்துக்கள், நிலம் சார்ந்து ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற அசையா சொத்துக்களில் இன்று நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக
கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது. கடன் கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வராது. ஆகவே முடிந்த அளவு கடனை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் பக்கவா டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும், இரண்டாம் திருமணம் சார்ந்து ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாருடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. யாராவது ஒருத்தர் பேசினா கூட நீங்க அமைதியாக இருந்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தரும். நீங்க பேசும்போது நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா சில கலத்தர விரோதம் வந்து பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. கனரக இயந்திரங்கள் தொழிற்சாலையில் கனரக இயந்திரங்களை வேலை பார்க்கும் நண்பர்கள் கொஞ்சம் மிஷினரிஸ்ல வேலை பார்க்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் நலம் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு இந்த சொந்த தொழில் செய்யறவர்களும் கொஞ்சம் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வீட்டுல ஏதாவது கருவுட்டும் பெண்கள் இருந்தாங்கன்னா சிலர் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதாலும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் நீங்க ஒரு விழிப்புணர்வுடன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முயற்சியின் பேரினிலேயே உங்களுடைய காரியங்கள் சக்சஸ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது இசைக்கல்லூரியில் இசை பயிற்சி படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று சிலர் ஏதாவது இந்த உணவு தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும், இந்த மீடியேட்டர் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் ஏதாவது விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கும் போது சில பேரம் பேசி வாங்க, இல்லாட்டி உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது பொருளாதாரம் படிக்கும் மாணவர்கள், எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது சிறு செமினாரில் கலந்து கொண்டு சில பரிசு தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளிக்கொண்டே போயிருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய டெண்டர்கள் போடுவதற்கான அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் போடுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது டெண்டர் சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய உடன்படிக்கைகள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதாவது
டெண்டர் சார்ந்து ஏதாவது ஒப்பந்தங்கள் சார்ந்து ஏதாவது பணியை முடித்து விட்டு பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் என்று கொஞ்சம் புதிய முயற்சி செய்தீர்களானால் ஏதாவது பில்லு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, செட்டில்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவியை பொறுத்தவரை இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் அதை இன்று செய்வதற்கு மிகவும் ஒரு நல்ல நாளாக கருதப்படுவதால் நீங்க செஞ்சீங்கன்னா அது தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை. இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு நீங்க வீண் அலைச்சலை இன்று குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மனசஞ்சலங்களும் அதன் மூலம் உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது தேவையில்லாத நபர்களிடம் அதாவது தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை டென்ஷன் ஏற்றி விடுவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க எந்த இது செய்தாலும் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசுவீங்க, அது என்று உங்களுக்கு தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் மரியாதையாக பேசுவது அவசியமாகிறது. ஏதாவது எமோஷன் ஆகி சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மற்ற அரசு அதிகாரிகள் அதாவது மூத்த அதிகாரிகளிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது எமோஷன் ஆகி பேசுனீங்கன்னா அது உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் இல்லாத தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க சென்றீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. கணவன் மனைவியை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை இன்று கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது கொஞ்சம் யாரிடம் தேவையில்லாத நீங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா சில கலத்தர விரோதம் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் சிறு பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறானால் அது இன்று பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு பண பிரச்சனையால் முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று கொஞ்சம் சிறு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே முடிந்தளவு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த கடனை நீங்க கட்டிட்டீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக குத்தகை பணம் வாடகை பணம் வராமல் வந்தா கண்டிப்பாக இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாகவும் எந்த ஒரு செயலையும் ஒரு செய்வதற்கும் ஒரு புதிய செயல்களை அரங்கேற்றம் இசை நாட்டியம் போன்ற சில பயிற்சி எடுப்பவர்களுக்கு அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்று லாபம் தரும் நாளாக அமைகிறது. மேலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தாயாரின் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்ணும், ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தொழில் செய்யும் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவுகள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு நன்மையான ஒரு செயல்கள் நடப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் அவர்கள் மூலம் இன்று ஏதாவது ஒரு பணம் அனுப்புவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று அனுப்புவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று முடிந்தளவு தொழில் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்வர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வீட்டு வாடகை பணம் வர வேண்டியிருந்தால், ஒரு குத்தகை பணம், வீட்டு வாடகை பணம், அல்லது ஏதாவது யாருக்காவது ஒரு கடன் கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் நீண்ட நாட்களாக வசூல் ஆகாமல் இருந்த பணம் இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத திடீர் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தொழிலில் ஏதாவது வண்டி வாகனம் மூலம் லாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிறு தொகை விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயிகளை பொறுத்தவரை சில விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சில ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் பயன்படுத்துவது அவசியமாகிறது. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு விளையாட்டு பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் பயிற்சி எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன் எக்ஸசைஸ் பண்ணுவது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக வர வேண்டிய பண வரவு நீங்க முயற்சி செய்தால் மட்டுமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தால் முடிந்தளவு அதை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த புதிய முதலீடுகள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு சிறு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது நகைகள் புடவைகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் சிறு மன குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு உங்களுடைய சிறு பர்சனல் விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பூமியினால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு நீண்ட தூர பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதை சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது இளைய சகோதரர்கள் மூலம் நீங்கள்
நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை தொழில் சார்ந்து ஒரு புதிய யுக்திகளை கையாண்டு, வியாபார யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிலருக்கு அமைப்பதாக அமைகிறது. மேலும் தொழிலில் புதிய தொழில் நுட்பங்களை கையாண்டு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதிய முயற்சிகளில் லாபம் பெறும் நாளாகவும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு கடித போக்குவரத்துகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை வந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதாகவே சிலருக்கு அறியப்படுகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் பிற்காலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் சில இடைப்பாடுகளும் இருப்பதால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் நீங்கள் கொடுத்தாலும் போன பணம் திருப்பி வராது, நீங்க வாங்கினாலும் அந்த பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூருட்டியோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் பிற்காலத்தில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. அதாவது இன்னைக்கு ஏதாவது புதிய வண்டியை டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்னைக்கு ஒரு ஜென்மத்தாரையில் சந்திர பகவான் சமைச்சரிப்பதால் கொஞ்சம் முடிந்தளவு கொஞ்சம் அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு மனக்குழப்பங்களும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாராவது ஒரு ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஆயுள் பாத் எண்ணெய் தேய்த்து குளிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அது உடல் ரொம்ப கூலிங் ஆகி தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை, இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது சில வளைகாப்பு சம்பந்தமான சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்த சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து இன்று நீங்கள் செய்ய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு பாதியில் நின்று போன வீட்டு கிரயம், ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சில பிரச்சனை இருந்து அது பாதியில் நின்று போன வீட்டு கிரயங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் இன்று அது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வர்கள் ஏதாவது பிளான் அப்ரூவல் இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் முடிந்த அளவு கடன் கொடுக்கும் போது கொஞ்சம் லீகலா ஒப்பீனியன் பார்த்து கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்வதற்கு கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக பண்ணை தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கொஞ்சம் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று வியாபார ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரமும் திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கும் சில புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தாயாரின் உடல்நல கருதி சிலருக்கு ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மூத்த அதிகாரிகள் மூலம் சிறு சிறு பணி சுமையின் காரணமாக கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு
அமைகிறது. சிலர் ஏதாவது ஒரு டெபுடேஷன் காரணமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது கம்பெனி கலக்கு வழக்குகளை அலுவலகத்தில் கம்பெனி கலக்கு வழக்குகளை முன் சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது உங்களை பற்றி சிலர் ஏதாவது ஒரு புறம் உங்ககிட்ட ஒண்ணு பேசுவாங்க, வெளியில ஒண்ணு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்த அளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை, இந்த மைத்திரத்தாரையில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாக வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இன்று உங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உங்க காசு அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்ககிட்டே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்க கையில நீங்க அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். ஆகவே இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக முடிந்தளவு இன்று யாருக்காவது சில ஒரு யாத்திரக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு சிறு உதவிகள் செய்வீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. என்கிட்ட கையில காசு இல்லை, நான் எப்படிங்க அந்த இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு கடனை வாங்கியாவது இன்று நீங்கள் ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால இன்று கொஞ்சம் நீங்க முடிந்த அளவு ஒரு யாத்திரைக்காரர்களுக்கும் அல்லது கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களால் அதுவே இன்று 3 வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது முடியாதவர்களுக்கு நீங்கள் எந்த ரூபத்தில் உதவி செய்தாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்களை தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்க வேலையில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். தேவையில்லாத சில வாக்குவாதங்களும் மூத்த அதிகாரிகள் ஏதாவது பேச்சுக்கு சில நீங்க எகுத்து பேசினீங்கன்னா கூட அது சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் ப்ரமோஷனுக்கு சில இடையூறுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். முடிந்தது எல்லோரும் அனுசரித்து செல்வது இன்று அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். முடிந்த அளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. தீய நட்பை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நீங்க மற்றவங்க கூட போனீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. கனரக இயந்திரங்களை இயக்கும் போது தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடனும், சிலருக்கு ஏதாவது பணியில் உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. முடிந்தளவு இன்று பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்க தேவையில்லாத பேச்சு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு கலத்தர விரோதம் வந்து சில பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். நீங்க உங்ககிட்ட சண்டை பண்ணிட்டு இருப்பீங்க, 3வது மனுஷன் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே முடிந்த அளவு வாழ்க்கை துணையுடன் ஒருவரை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஒரு வீட்டில் ஏதாவது கருவுட்டும் பெண்கள் இருந்தாங்கன்னா உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் மன தைரியத்துடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதாவது நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது தன்னுடைய பொருளாதார கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகி அவர்கள் சிறந்த மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏதாவது பரிசு தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் தடை தாமதங்களாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் உடன்படிக்கைகளில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைத்து அதன் மூலம் ஏதாவது வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது அரசு ஒப்பந்தங்களில் ஏதாவது பணி முடித்து ஏதாவது பில்லுக்காக காத்திருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் உங்க பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நடத்துவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதை நீங்க முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்களானால் இன்று அந்த பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிர்பார்த்த அரசு சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது கம்பெனிகளில் ஏதாவது கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு ஆடிட்டிங் பிரச்சனை வராம கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகிறது. அவர்கள் மூலம் ஏதாவது சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் குடும்பத்தில் ஏதாவது எதிர்பார்த்த சில காரியங்கள் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. சிலர் உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. உங்களை வச்சு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுவாங்க, உங்களை பத்தி பின்னாடி ஒரு வார்த்தை பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் இந்த ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தேவையில்லாத வீண் அலைச்சலை இன்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் சார்ந்து சில மன உளைச்சல்களும் அதை சார்ந்து சில உடல் உபதைகளும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிவளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பண்ணுவீங்க பேசுவீங்க, அவங்க ஏதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவதற்காகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது பாஸ்போர்ட் விசா சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்களும் அதை சார்ந்து சில என்கொயரிகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு அதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த சேமத்தாரை ஒரு அற்புதமான தாரையாகும். இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து ஒரு நல்ல மருத்துவரை அணுகி இன்று நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இந்த நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு சில உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அதாவது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடனை திருப்பி கட்டினீங்கன்னா இன்று கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுப்பதில் ஒரு சீக்கிரமாக ஒரு மன தெளிவுடன் இன்று எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஒரு நல்ல செயல்கள் செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இட சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பதாலும் தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அலங்கார பொருள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவிடம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் ஒரு நன்மையுடன் முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதால் கொஞ்சம் ஏதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. ஏதாவது கம்பெனியில் ஏதாவது ஆடிட்டிங் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் அரசு சார்ந்து சில செயல்கள் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த செயலில் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு தந்தையாரின் உடல்நலம் கருதி ஏதாவது சிறு ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தக்க பாதுகாப்பு பயணங்களாக மேற்கொள்வது அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த விவசாய தொழில் செய்வர்களுக்கு இன்று ஏதாவது விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்னைக்கு ஏதாவது விவசாயிகள் ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் கொஞ்சம் பாதுகாப்புடன் நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாகவும் கொஞ்சம் அளவுடன் எக்ஸசைஸ் செய்வது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக ஏதாவது உடற்பயிற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முக்கியமான முடிவு எடுப்பதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முக்கியமான முடிவுகளை எடுப்பதையும் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் முடிந்தளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒருவருக்கு பணம் கொடுத்துட்டு நீங்க எதிர்பார்த்த ஒரு இடத்தில் இன்று பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும்.
மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது செய்யும் புதிய முதலீடுகளில் இருந்து எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று இருக்கிறது. மொத்தத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மீனராசி நேர்களே, மீனராசி நேர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிப்பதாலும் இன்று உங்கள் தொழிலில் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜவுளி வியாபாரம், மருந்து வியாபாரம் செய்து, ஏதாவது அலங்கார பொருள்கள் வியாபாரம் செய்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பணத்தொகை கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. இன்று தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளை இன்று சரி செய்வதற்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மீனராசி நேயர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வும், கொஞ்சம் எந்த காரியத்தையும் கொஞ்சம் நிதானமாகவும் அவசரப்படாமல் செய்வது அவசியமாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த ஜென்மத்தாரை ஜென்மத்திலேயே சனி பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த ஒரு புத்திகாரகன் சனி பகவான் சந்திர பகவான் இருப்பதால் கொஞ்சம் சிறு தடுமாற்றங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். முடிந்தளவு யாருக்காவது இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணாலும் செய்யலாம்னு யாருக்காவது ஒரு உத்தரவாதங்கள் கொடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் பிற்காலத்தில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரியங்களில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்களில் சிறு சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது புதிய வண்டி வாங்க வேண்டிய ஏதாவது ஒரு டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இந்த ஜென்ம நட்சத்திர நாட்களில் நீங்க ஏதாவது செய்யும் காரியங்களில் முக்கியமாக ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வியாபாரங்கள் ஆகியவைகளில் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுப்பவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக சிறு வீசிங் மாதிரி சில தொந்தரவுகள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் கிரகலட்சுமி அசோ சேனல் சார்பாக தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.